ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஃப்ராங் அப்படின்னா, இப்போ வந்து விஜி சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாடு செய்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ராங் வீடியோ ஒன்று பண்ண போகிறேன். என்ன நடக்க போதோ தெரியல. முழுசாக பாருங்கள். ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். முழுசாக பாருங்கள். நம்ம புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லண்டா விஜய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பாடு செய்யறியா? இல்லை, சாப்பாடுலாம் வேணாம். நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை. சாப்பாடு செய்யற உப்பும் போட மாட்டேற, உரப்பும் போட மாட்டேற. இல்ல எனக்கு செட் ஆகாது. நான் ஹோட்டலுக்கு போறேன், கிளம்பிட்டேன். போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வரேன். என்னது? இல்ல, நீ சாப்பாடு நீ செய்யற ரைட்டு, நான் உன்னை எதுவும் சொல்லல. நீ நல்லா தான் செய்யற. ஆனா வந்து எனக்கு செட் ஆகல டேஸ்ட். நான் வந்து அந்த கடையில சாப்பிடுற மாதிரி அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்கல. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், நீ வந்து சாப்பாடு நல்லா தான் செய்யற. ஆனா எனக்கு வந்து செட் ஆகல. நான் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு நான் நைட்டுக்கு கூட நான் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பாடே செய்யாதேங்கிறேன். நல்லா இல்ல, டேஸ்ட் இல்ல. ஒரு 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 பர்கர், ஒரு பீட்சா, காசு கொடு, நல்லா வார்த்தை செஞ்சு போடலாம். ஒரு பீட்சா செய்ய, ஒரு பீட்சா, ஒரு பர்கர் அப்படி செய்வியா? அதை விட்டுட்டு எப்ப பாரு சோறு சோறு. காசு கொடு, இத போய் சொல்ல. காசு கொடு. என்கிட்ட காசுலாம் இல்ல. என்னால நம்ம இது பண்ண முடியாது. நான் ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு போல நான் வரேன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீட்டை விட்டு வெளியே போ. எதுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போ. வெளியே போவா? ஆமா விஜய், இது என் வீடு கிடையாது, வாடகை வீடு. வாடகை வீடுதான். அப்ப வாய முடின்னு இரு. அது தெரியல, வாடகை தானே. வாடகை வீடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது விஜய். நான் போயிட்டு நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் வருவேன். நீ எங்கெல்லாம் போ, போ. போய்யா? ஏன் கத்துற? அங்கே இரு. இங்க வா. ஏன் கத்துற? அதெல்லாம் நீ கத்தி ஒண்ணுமே ஆக போறதில்ல விஜய். நான் போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு நைட்டு போல ஒரு 12 மணி போல வாரேன் வீட்டுக்கு. சரியா? 12 மணிக்கு வா. இல்ல, நைட்டு 1 மணிக்கு வா. 1 மணிக்கு 2 மணிக்கு வா. அப்படின்னா நான் சொல்றதை செய்யு. ஒரு பீட்சா, ஒரு பர்கர், எல்லாம் பணம் கொடு, நல்லா செஞ்சு போ. ஒரு முட்டை ரோஸ்ட், ஒரு முட்டை ரோஸ்ட். நீ வெரைட்டியா செய்யுங்க. வெரைட்டியா செய்யுங்க. அதை விட நீங்க எப்ப பாரு இது சோறுனா எங்களுக்கு அது செட் ஆகாது. நான் ஹோட்டல் போயிட்டு நான் ஒரு கையில ஒரு 1000 ரூபா வச்சிருக்கேன். ஹோட்டல் போயிட்டு அந்த 1000 ரூபாய் இப்ப கூட ஏத்த வச்சு அந்த மாதிரி பேசு. நீ எல்லாம் செஞ்சு போடுறேன். சரி, போய் நான் லைட்டா அந்த மீச தாடி மட்டும் லைட்டா ட்ரிம் பண்ணிட்டு. ஒண்ணு இல்ல, அரிக்குது நல்லா அரிக்குது. நாங்க முதல்ல ஐப்ரோ பண்ணலாம், முடி கட் பண்ணலாம். யாரு ஐப்ரோ பண்ண வேணா? நான் சொன்னேன்னா நானே உனைய நான் போயிட்டு நான் அதை விட இப்ப நான் போயிட்டு மீசை நம்ம விஜய் அந்த மாதிரி அப்படி இது பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு கலரிங் போட்டு அப்படி வந்துடுறேன். இல்ல, அரிக்குது விஜய், அரிக்குது. அப்புறம் பூச்சிலாம் கூடு கட்டிடுறேன். சரி வர நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு நைட்டு ஒரு 1 மணி போல வரேன். நைட்டு இல்ல, எங்க சோறு போடுறாங்க அதான் ரோட்லயே நான் படுத்துட்டு ரோட்லயே படுத்து தூங்கிட்டு நைட்டு 1 மணி போல வரேன். இந்த வயவத்தாய சுத்தம் வீட்டு வளர்த்தால நீ அங்கே நான் தூங்கிக்கிறேன். ரோட்ல பிச்சைக்காய் மாதிரி பத்துக்கோ. அது எங்கிட்டாவது ஏதாவது கிடக்க நாங்க எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்க அங்கிட்டே படுத்துக்குவோம். நாங்க வந்து பயங்கரமான லோக்கல், நான் தர லோக்கல்.
நீ அந்த வயசுக்கு லோக்கதான். அது எனக்கு கல்யாணம் ஆகிதான் எனக்கு தெரியுமே. நீ லோக்கதான். நான் அம்மாலாம் வேற இது வேற கணக்கு. நாங்க எப்படி வேணாலும் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நாங்க சாப்பிட்டுக்கிறோம். போயிட்டு ஒரு மணி போல வரேன். ரொம்ப பேசலாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். டென்ஷன் ஏற்றிங்க பார்த்துக்கோ. சரி இப்ப என்ன முடிவை என்ன சொல்ற? இப்ப நான் போய் இப்ப முடி ட்ரிம்லாம் பண்ண போறேன். காசு ஒரு 200 ரூபா மட்டும் கொடுங்க. இப்பதான் சொன்னா 1000 ரூபாய் வச்சுக்கோன்னு. 1000 ரூபாய் எடுத்துக்குது. நான் 2 ரூபாய் இல்லை உங்களுக்கு தான் தின்னு பண்ணா 1000 ரூபா நான் எங்க வச்சிருக்கேன்னு சொன்னப்ப இப்போ நீ தானே சொன்ன. பேச்சு வழக்குல வந்திருக்கேன். 1000 ரூபான்னு வந்திருக்கேன். காசு ஒரு 200 ரூபா கொடுங்க. போய் 200 ரூபாய் என்கிட்ட இல்ல. என்கிட்ட காசு என்ன நான் இருக்கிற அந்த மிக்ஸி எல்லாம் எடுத்து வித்து போடுவேன். வித்துது எல்லாத்தையும் என்ன சொல்றது பாத்திரம் ஈத்திரம் எல்லாத்தையும் வித்துட்டு அது நான் 4 பார்த்தேன். அது போய் நீ போட்டதா 40 ரூபாய் தருவாங்க. 40 ரூபாய். 40 ரூபாயா? 40 ரூபாய் மூக்குல வச்சுக்கோ. 40 ரூபாய். 40 ரூபாயா? விஜய் சாப்பாடு நான் என்ன சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு பீட்சா பர்கர் அப்படிதான் வேணும். எனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? செய்ய தெரியுமா? நான் காசு குடுக்கறேன். உனக்கு செய்ய தெரியுமா? காசு எல்லாம் செஞ்சுக்க. செய்ய தெரியுமா செய்ய தெரியும்? சரி பீட்சா எப்படி செய்யணும்னு சொல்லு. நான் செஞ்சுதான் உனக்கு பீட்சா உனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? காசு மட்டும் கேக்குற. பீட்சா செய்ய தெரியுமா தெரியாதா? பீட்சா செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? காசு மட்டும் கேக்குறீல. பீட்சா செய்ய தெரியுமா? முடியாதா? அப்படி வந்து நான் சொல்லி சரி நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டு நம்ம விஜய் அந்த மாதிரி கெட்ட போச்சுட்டு அப்படியே வாரேன். ஒரு 200 ரூபா மட்டும் கொடுங்க. காசு இல்லையா? சோத்துக்கு இந்த வழியாடுது திண்டாடுது. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஃபுல்லா இந்த பக்கம் கட்டிங் போட்டு டபுள் சைடு கலரிங். நானும் கலரிங் பண்ணுவா. நானும் கலரிங் பண்ணி டின்னிங் பண்ணி பண்ணிக்கீங்க. எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. நீ பண்ணு. எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய்க்கு அந்த சட்டை வேணா எடுத்துக்க. எங்கிட்ட கொண்டு போய் வித்துக்க போ. இன்னும் வீட்டு வாடகை கொடுக்காம உட்காந்துங்க. இந்த சட்டை எங்கிட்ட கொண்டு போய் கேடி அதான் கேடி. நான் இப்ப முடிவா கேக்குறேன். பீட்சா செய்ய தெரியுமா தெரியாது? அச்சோ பீட்சா செய்ய தெரியுமா தெரியாதா? நீ காசு வை. சரி நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் அவன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் கிளம்புறேன். நான் பாத்துக்க. போயிட்டு வருவா. போய் அங்க இருந்துக்கோ. அங்கே 3 நாள் நல்லா சாப்பிட போறாங்க. இருந்துக்கோ. ஏன் கோவப்படுற? விஜய் உனக்கு மேல எனக்கு வந்து கோவம் வரும். அதியா நான் இப்ப வந்து யாரையும் அடிக்கிற மைண்ட்ல இல்ல. உனக்கு மேல எனக்கு பயம். அம்ச பத்தியா சொல்றது. அந்த எலி செத்து போற எலி அது காட்டு வேலை செய்ய முடியாதுன்ட்டேல. நீ காசு கொடு. நான் செய்யணும். தர முடியாது. என்ன செய்யுது? அவ்வளவுதான். ஓ வேலை நான் கிளம்புறேன். கிளம்பு. சரி இரு. கோவப்படாத. வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு பிராங்க் வீடியோ சும்மா ஒரு இதுக்காக, வேற ஒண்ணு. சரி ரைட்டு. கோவப்படாத ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க.
சரி அடுத்த ஒரு ஃப்ராங் வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் முடிச்சா பாருங்கள். நீ எதுவும் சொல்ல மாட்டியா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.